Hi friends, hope you are doing great. This is Ajit Kumar. Welcome to my channel English Tutorial Academy. நம்ம இன்னைக்கு ரொம்ப முக்கியமான கான்செப்ட் தாங்க பார்க்க போகிறோம். நம்ம கான்செப்ட் நேம் நான் பார்த்தீங்கன்னா யூசேஜ் ஆஃப் பி ப்ளஸ் பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். ஓகேங்களா? ஸோ பி அப்படின்றது வந்து ப்ரெசண்ட்டு, பாஸ்ட் பர்ஃபெக்ட் அப்படின்றது வந்து பாஸ்ட். நம்மளுக்கு ஆல்ரெடி ஒரு டவுட் வரலாம், பாஸ்ட் வந்து எப்படி ப்ரெசன்ட் கூட சேரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டவுட் வரலாம். ஓகேங்களா? ஸோ இந்த கான்செப்ட் வந்து ரொம்ப முக்கியமான கான்செப்ட். அதுவும் வந்து பாஸ்ட் வந்து ப்ரெசன்ட் கூட சேரக்கூடிய ஒரு சினாரியோ நடக்கக்கூடிய ஒரு கான்செப்ட். ஓகேங்களா? ஸோ நம்ம தமிழில் வந்து கம்பல்சரி பாஸ்ட் எடுத்துன்னு வந்து ப்ரெசென்ட்டில் பேசுவோம். அந்த ஒரு சுச்சுவேஷனை தான் நம்ம இன்றைக்கி ஃபுல்லாக படிக்க போகிறோம். ரொம்ப இம்பார்ட்டண்டான கான்செப்ட். ஓகேங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி வந்து நம்ம சப்ஸ்கிரைபர்கிட்ட ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் தான் இந்த கான்செப்ட் வந்து நம்மளை எடுக்க சொன்னார். ஸோ அவர் சொல்லலைன்னா கண்டிப்பாக வந்து இந்த கான்செப்ட் வந்து உங்களுக்கு தெரியறதுக்கான வாய்ப்பு கிடையாது. ஓகேங்களா? ஸோ ஃபாஸ்ட் வந்து ப்ரெசண்ட்டுக்காக கூட சேரக்கூடிய ஒரு சினாரியோ தான் நம்ம இன்றைக்கி ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ பி அப்படின்றது வந்து நான் பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த பிக்குள்ளே தான் மிஸ் ஆர் அப்படின்ற 3 வெர்பு சேரும். எதுக்கு நான் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, பி வந்து டைரெக்டாக சப்ஜெக்ட்க்கு அப்புறம் வராது. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு அதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஏன் அப்படின்னா, ஸோ பிக்குள்ளே தான் மிஸ் ஆர் அப்படின்ற 3 வெர்பு இருக்குது. அந்த வெர்பை நம்ம எப்படி சூஸ் பண்ணணும் அப்படின்னா, சிங்குலராக இருந்தால் இஸ் யூஸ் பண்ணணும், ப்ளூரலாக இருந்தால் ஹார் யூஸ் பண்ணணும், ஐக்கு மட்டும் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இதுதான் இந்த மெயின் கான்செப்ட். இந்த பின்றது வந்து நம்ம இன்றைக்கி வந்து ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் வித் பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ், இது ரெண்டு தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்னாவே ஹேட் யூஸ் பண்ணணும், நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஸோ ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் பார்த்துடலாம். சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சரில் வந்து ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் நம்மளுக்கு ஆல்ரெடி சொல்லிட்டேன். ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் வித் பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ், இதுதான் நம்மளுடைய சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர். டைட்டிலும் அதுதான். ஓகேங்களா? எக்ஸாம்பிள் நான் ரீட் பண்ணுற பாருங்கள். அவள் சிரித்து கொண்டிருக்கிறாள். ஓகேங்களா? ஸோ ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் நான் சொல்லிட்டேன். அவள் இப்போ பார்க்குறோம், அவள் சிரிச்சுக்கின்னு இருக்கா. அப்போ நம்ம என்ன சொல்லுவோம்? அவள் சிரித்து கொண்டிருக்கிறாள் அப்படின்னா ஷீ இஸ் ஸ்மைலிங். ஓகேங்களா? ஸோ அவள் சிரித்து கொண்டிருக்கிறாள். ஏனெனில் அப்படின்னா பிகாஸ். ஓகேங்களா? ஏனெனில் அப்படின்னா பிகாஸ் அவள் முன்னதாக நல்ல செய்தி பெற்றிருந்தாள். நான் வந்து இதை தூய தமிழில் கொடுத்துருக்கேன். ஸோ இதை நம்ம நார்மல் தமிழ் எப்படி சொல்லுவேன்னு பார்த்தீங்கன்னா, அவள் இப்போ ஏன் சிரிக்கிறான்னு கேட்டிங்களன்னா, அவள் ஆல்ரெடி அந்த நியூஸை வந்து அவள் வந்து பார்த்துட்டா. ஓகேங்களா? ஸோ அந்த நியூஸை பற்றி அவள் வந்து கேள்விப்பட்டுட்டா, அதனால தான் அவள் வந்து சிரிக்கிறா. ஓகேங்களா? அந்த ஒரு சினாரியோ மட்டும் புரியுதா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஏன் இப்போ அவள் சிரிக்கிறான்னா, அவள் வந்து அந்த நியூஸை பற்றி அவள் கேள்விப்பட்டுட்டா. ஓகேங்களா? ஸோ அந்த செய்தியை வந்து அவள் பெற்றுட்டா. அந்த ஒரு சினாரியோவை தான் நம்ம இப்போ வந்து எக்ஸாம்பிளாக பார்க்குறோம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஏன் அவள் சிரிக்கிறா அப்படின்னா, அந்த நியூஸை பற்றி அவள் ஆல்ரெடி கேள்விப்பட்டுட்டா. ஓகேங்களா? ஸோ ஆல்ரெடி அவள் கேள்விப்பட்டதா நினச்சி தான் இப்போ சிரிக்கிறா. அந்த ஒரு எக்ஸாம்பிள் புரியுதா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஷீ ஸ்மைலிங் அப்படின்னா அவள் சிரித்து கொண்டிருக்கிறாள். பிகாஸ் அப்படின்னா ஏனெனில் ஷீ ஹேட் ரிசீவ்ட் குட் நியூஸ் ஏர்லியர். ஓகேங்களா? ஸோ அப்படின்னு சொன்னோம்னா அவள் வந்து அந்த நியூஸை வந்து அவள் வந்து ரிசீவ் பண்ணிட்டா. ஓகேங்களா? ஸோ இது ஃபஸ்ட் எக்ஸாம்பிள்னால உங்களுக்கு வந்து டவுட் வரலாம். ஸோ ரெண்டாவது எக்ஸாம்பிள் பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். தமிழில் பாருங்கள். அவன் நேற்று நீண்ட தூரம் பயணம் செய்திருந்ததால். ஓகேங்களா? ஸோ நம்ம தமிழ் இப்படியும் சொல்லுவோம் மாற்றியும். அவள் நேற்று நீண்ட தூரம் பயணம் செய்திருந்ததால் அவன் இன்னும் ஓய்வெடுத்து கொண்டிருக்கிறான். ஓகேங்களா? ஸோ நம்ம இது எப்படி தமிழில் சொல்லுவோம்? அவன் ஏன் இன்னும் தூங்கின்னு இருக்கான்னு கேட்டான் அப்படின்னா, நேற்று அவன் வந்து ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணான், அதனால் அவன் இப்போ தூங்குறான். ஓகேங்களா? ஸோ ஃபாஸ்ட்டு வந்து நம்ம இப்போ ப்ரெசண்ட்டோட லிங்க் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ அந்த கான்செப்ட் புரியுதா பாருங்கள். ஸோ இந்த ஒரு கான்செப்ட் படிக்கிறதுனால நம்ம வந்து கன்ஜெக்ஷனாக எப்படியும் ஆக்ட் ஆகுதுன்னு நம்ம தெரிஞ்சிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது ரெண்டும் ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு கன்ஜெக்ஷன் நம்ம யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அந்த கன்ஜெக்ஷன் வந்து பிகாஸ், ஏனெனில் அப்படின்ற ஒரு கன்ஜெக்ஷன் நம்ம கம்பல்சரி யூஸ் பண்ணணும். ஸோ அந்த எக்ஸாம்பிள் மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப முக்கியம், மறக்கவே கூடாது. அவன் ஏன் இப்போ தூங்கின்னு இருக்கான்னு கேட்டிங்களன்னா, நேற்று அவன் வந்து ரொம்ப நேரம் ட்ராவல் பண்ணான். ஓகேங்களா? அந்த கான்செப்ட் புரியுதா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சேம் அந்த கான்செப்ட் தான் நம்ம எக்ஸாம்பிளாக பார்க்குறோம். ஷீ இஸ் ஸ்டில் ரெஸ்டிங். ஓகேங்களா? ஷீ இஸ் ஸ்டில் ரெஸ்டிங் அப்படின்னா அவன் இன்னும் தூங்கி கொண்டிருக்கிறான். ஏனெனில் ஹீ ஹேட் ட்ராவல்டு. ஓகேங்களா? அவன் ட்ராவல் செய்திருந்ததால். ஓகேங்களா? அவன் பயணம் செய்திருந்ததால் அவன் இன்னும் தூங்கி கொண்டிருக்கிறான். லாங் டிஸ்டன்ஸ் அப்படின்னா ரொம்ப தூரம் அவன் நேற்று பயணம் செய்ததால் அவன் இன்னும் தூங்கி கொண்டிருக்கிறான். ஓகேங்களா? ஸோ லென்த்தியான எக்ஸாம்பிளாக இருக்கும். ஓகேங்களா? எதுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த எக்ஸாம்பிள் எல்லாமே வந்து நம்ம கம்பல்சரி நார்மல் கான்வர்சேஷனில் பேசுவோம். அதனால் இந்த மாதிரி தான் ஒரு எக்ஸாம்பிள். கொஞ்சம் பொறுத்து நிதானமாக பார்த்தீங்கன்னா அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? மூணாவது பாருங்கள். நீண்ட நாட்களுக்கு பிறகு. ஓகேங்களா? ஸோ ரொம்ப நாள் கழித்து தனது நெருங்கிய தோழியை சந்தித்ததால். ஓகேங்களா? ரொம்ப நாள் கழித்து என்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டை நான் சந்திச்சதா அவள் இப்பொழுது மகிழ்ச்சியாக பேசுகிறா. ஓகேங்களா? ஸோ யாரானா கேட்பாங்க, ஏன் அவன் சந்தோஷமாக பேசுகிறா அப்படின்னா, ஸோ ரொம்ப நாள் கழித்து அவனோட
க்ளோஸ் ஃப்ரெண்டாக பார்த்ததுனால அவள் வந்து இப்போ சிரிக்கிறா, சந்தோஷமாக இருக்கா. ஓகேங்களா, அந்த சினாரியோ மட்டும் புரிஞ்சால் போதும், நம்ம ஈஸியாக அந்த கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடலாம். ஓகேங்களா, ஷீ இஸ் டாக்கிங் அப்படின்னா அவள் பேசிக்கொண்டிருக்கிறார். ஹாப்பிலி அப்படின்னா சந்தோஷமாக அவள் பேசிக்கொண்டிருக்கிறாள். ஏனெனில் ஷீ ஹேட் மெட் அப்படின்னா அவள் சந்தித்திருந்ததால். ஓகேங்களா, ஷீ ஹேட் மெட் அப்படின்னா அவள் சந்தித்து இருந்ததால். ஹெர் ஓகேங்களா, ஹெர் அப்படின்னா அவளுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட், அவளுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டை சந்தித்திருந்ததால் அவள் இப்போது சந்தோஷமாக பேசுகிறா. ஓகேங்களா, ஸோ இது வரையுமே சென்டென்ஸ் போதும். கீழே எதுக்கு நான் கொடுத்துருக்கேன் அப்படின்னா, ஸோ நம்ம ரீசெண்ட் டேஸில் படிக்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், நம்ம படிக்கிற எக்ஸாம்பிள் எல்லாமே வந்து கோரிலேட்டடாக தான் நம்ம படிக்கிறோம். அப்போது உங்கள் இந்த ஃபார் எ லாங் டைம்னு சொல்லிட்டு நம்ம ரீசெண்ட் டேஸில் படிக்கக்கூடிய எக்ஸாம்பிள் தான். உங்களுக்கு இந்த மாதிரி நம்ம படிக்க தான் அந்த ஃபார் எ லாங் டைம் அப்படின்னாலே வந்து நம்மளுக்கு ஞாபகத்து வந்தணும். ஸோ ஒரு நீண்ட நாட்கள் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லும் பொழுது லாங் டைம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மைண்டில் வரணும். அதுக்காக தான் நான் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்காக தான் அதை கொடுக்குறேன். ஸோ உங்களுக்கு வேணான்னா ஸ்கிப் பண்ணிடலாம். ஓகேங்களா, ஷீ இஸ் டாக்கிங் ஹாப்பிலி. ஓகேங்களா, அப்படின்னு நம்ம சொன்னோம்னா அவள் சந்தோஷமாக பேசி கொண்டிருக்கிறாள். பிகாஸ் ஷீ ஹேட் மெட் ஹேர் பெஸ்ட் ஃப்ரெண்ட். ஓகேங்களா, இந்த மாதிரி நம்ம எக்ஸாம்பிளோடு படித்தோம்னா நம்மளுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். 4வது பாருங்கள், முன்பு. ஓகேங்களா, முன்பு நிறைய நேரத்தை வீணடித்ததால். ஓகேங்களா, நம்ம சொல்லுவோம் பார்த்தீங்களா. ஸோ முன்னாடி வந்து நிறைய டைம் வேஸ்ட் பண்ணதுனால அவன் இப்பொழுது கடுமையாக வேலை செய்கிறான். ஓகேங்களா, சொல்லுவோம் பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அவன் ரொம்ப கஷ்டப்படுறான் அப்படின்னா, ஸோ முன்னாடி வந்து நிறைய டைம் அவன் வேஸ்ட் பண்ணிட்டான். ஸோ அதனால் இப்போ வந்து அவன் வந்து ரொம்ப கஷ்டப்படுறான். ஓகேங்களா, அந்த ஒரு சினாரியோ மட்டும் புரிஞ்சால் போதும். ஆனால் நம்ம தமிழில் எப்படி பேசினாலும் நம்ம இங்கிலீஷில் பேசக்கூடிய சென்டென்ஸ் வந்து ஃபஸ்ட்டு ப்ரெசன்ட் டென்ஸில் தான் சொல்லணும். ஓகேங்களா, ஏன்னா ப்ரெசென்ட்டில் நடக்கிறத வச்சு தான் நம்ம சொல்கிறோம். அதை நம்ம ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். ப்ரெசென்ட்டில் அவனை பார்த்து சொல்கிறோம். அவன் ஏன் இப்போ இவ்வளோ கஷ்டப்படுறான் அப்படின்னா, முன்னாடி நல்லா ஊரை சுற்றிட்டு டைம் வேஸ்ட்டு பண்ணிட்டான், அதனால் இப்போ அவன் வந்து கஷ்டப்படுறான். ஓகேங்களா, ஸோ அந்த ஒரு கான்செப்ட் மட்டும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் போதும், நம்ம ஈஸியாக அந்த கான்செப்ட் வந்து லேர்ன் பண்ணிடலாம். ஓகேங்களா, ஷீ இஸ் ஒர்க்கிங் ஹார்டர். ஓகேங்களா, அப்படி சொன்னோம்னா அவன் கடுமையாக வேலை செய்து கொண்டிருக்கிறான். பிகாஸ் அப்படின்னா ஏனெனில் ஹீ ஹேட் வேஸ்டட், அவன் வந்து வேஸ்ட் பண்ணிட்டான். ஓகேங்களா, ஸோ ஹீ ஹேட் வேஸ்டட் எ லாட் ஆஃப் டைம். ஓகேங்களா, அவன் ரொம்ப நேரத்தை வந்து வேஸ்ட் பண்ணியிருந்ததுனால அவன் இப்போ வந்து கடுமையாக வேலை செய்கிறான். ஓகேங்களா, ஸோ பிஃபோர் அப்படின்னா முன்னாடி. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், ஸோ கான்செப்ட் புரியுதுன்னு நான் நம்புகிறேன். ஸோ ஒன் மட்டும் நான் சொல்கிறேன் பாருங்கள். ஹீ இஸ் ஒர்க்கிங் ஹார்டர் பிகாஸ் ஹீ ஹேட் வேஸ்ட் எ லாட் ஆஃப் டைம் பிஃபோர். ஓகேங்களா, ஸோ இது வந்து லென்த்தியான சென்டென்ஸ் தான். இதை மட்டும் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கம்பல்சரி உங்களால் வந்து இங்கிலீஷில் வந்து பேச முடியும், என்னால் அடித்து சொல்ல முடியும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, ஸோ 5வது பாருங்கள், நல்ல மதிப்பெண்களுடன் தேர்வில் தேர்ச்சி பெற்றிருந்ததால். ஓகேங்களா, நல்ல மதிப்பெண்களுடன் தேர்வில் தேர்ச்சி பெற்றிருந்ததால் மாணவர்கள் இப்பொழுது கொண்டாடுகிறார்கள். ஓகேங்களா, ஸோ மாணவர்கள் வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. நம்ம பார்த்து சொல்லுவோம்ல, ஏன் இவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க, ஏன் இந்த ஒரு செலிப்ரேஷன் நடக்குது அப்படின்னு கேட்டோம்னா, ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே வந்து நல்ல மார்க் எடுத்துட்டாங்க, அதனால் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஓகேங்களா, சேம் அந்த சுச்சுவேஷனாக தான் நம்ம சொல்கிறோம். அதுவும் ப்ரெசென்ட்டில் நடக்கிறத வச்சு எதுக்காக இந்த ப்ரெசென்ட் நடக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம ஃபஸ்ட்டு ஒரு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அந்த ஒரு சினாரியோ தான் நம்ம பார்க்குறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, த ஸ்டூடெண்ட் ஆஸ் செலிப்ரேட்டிங் அப்படின்னா அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்க பாஸ் பண்ணதை வந்து சந்தோஷமாக கொண்டாடுறாங்க. ஓகேங்களா, த ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் செலிப்ரேட்டிங் பிகாஸ் தே ஹேட் பாஸ் த எக்ஸாம். ஓகேங்களா, ஸோ அவங்க வந்து எக்ஸாமை வந்து பாஸ் பண்ணதுனால இப்போ வந்து அவங்க வந்து சந்தோஷமாக அதை வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஓகேங்களா, ஸோ வித் குட் மார்க்ஸ் அப்படின்னா ஸோ நல்ல மதிப்பெண்களுடன் அவர்கள் தேர்ச்சி பெற்றிருந்ததால் அவர்கள் இப்போ வந்து அந்த வெற்றியை வந்து கொண்டாடுறாங்க. ஓகேங்களா, ஸோ கான்செப்ட் புரியுதுன்னு நான் நம்புகிறேன். ஸோ ஒன் மோர் டைம் நான் சொல்கிறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து இப்போ கண்ணெதிராக ஒரு விஷயம் நடக்குது, அந்த விஷயம் பாஸ்ட்டோட லிங்க் ஆகி வந்துதான்னா நம்ம வந்து கம்பல்சரி இந்த மாதிரியான எக்ஸாம்பிளோடு நம்ம பேசணும். ஓகேங்களா, அது வந்து ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் இருந்ததுன்னா கம்பல்சரி அவங்க வந்து பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸாக நான் போடணும். ஓகேங்களா, ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, ஸோ எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே வந்து நம்ம நார்மலாக நடக்கக்கூடிய எக்ஸாம்பிள் தான் நான் கொடுத்துருக்கேன். இந்த எக்ஸாம்பிளில் வந்து எதனா டவுட் இருந்ததுன்னா கம்பல்சரி எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது நியூ கான்செப்ட் வேணும் அப்படின்னா என்கிட்ட சொல்லுங்கள், நான் கம்பல்சரி உங்களுக்கு எடுக்கிறேன். ஓகேங்களா, ஸோ இது வந்து கொஞ்சம் பிக் டாபிக்ன்றதுனால நான் ஒரு 5 எக்ஸாம்பிள்ஸோடு நிறுத்திட்டேன். உங்களுக்கு இதுக்கு மேலே எதனா டவுட் இருந்தது அப்படின்னா எனக்கு வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு வந்து ஆன்சர் வந்து ரிப்ளை பண்ணுறேன். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், ஸோ ஹோம்ஒர்க் பார்க்கலாம். இப்பொழுது அவன் தூங்கி கொண்டிருக்கிறான். ஓகேங்களா, ஸோ நம்ம வந்து இப்போ அவன் தூங்கி கொண்டிருக்கிறான் ஏன்னா அவள் கடினமாக படித்திருந்தாள். ஓகேங்களா, கேட்ப மாட்டிங்களா, இப்போ அவன் தூங்குறான் அப்படின்னா அவன் வந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டு படித்தா, அதனால் வந்து இப்போ அவன் தூங்குறா. ஓகேங்களா, சேம் அந்த ஒரு எக்ஸாம்பிள் நம்ம வந்து
எப்படி சொல்ல போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நீங்கள் வந்து எனக்கு வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த எக்ஸாம்பிள் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான எக்ஸாம்பிள் ஃப்ரெண்ட். ஓகேங்களா? ஏன் சொல்கிறோம் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி சொல்லுவோம். ஏன் அவன் தூங்குறான் அப்படின்னா நைட்டெல்லாம் அவன் கஷ்டப்பட்டு படிச்சிருப்பான், அதனால் இப்போ தூங்குறான். ஓகேங்களா? ஸோ இதை நீங்கள் மாற்றியும் சொல்லலாம். அவன் வந்து இப்போ நல்ல எக்ஸாம் எழுதுறாங்க. ஏன் அப்படின்னா நைட்டு வந்து கஷ்டப்பட்டு அவங்க படிச்சிருந்ததுனால இப்போ வந்து எக்ஸாம் நல்லா எழுதுறாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ஓனாக எக்ஸாம்பிள் க்ரியேட் பண்ணி இந்த சினாரியோக்கு ஏற்ற மாதிரி நம்ம எக்ஸாம்பிள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ கான்செப்ட்ஸ் பிடிச்சிருந்தனா வீடியோ வந்து லைக் பண்ணுங்கள். நியூஸ் எல்லாம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எதனா நியூ கான்செப்ட் தேவை அப்படின்னா என்கிட்ட கமெண்ட்டில் கேளுங்க, நான் கம்பல்சரி உங்களுக்கு எடுக்கிறேன். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வி வில் மீட் இன் next video. Thank you so much.